பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 119 105வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்பதாக. வேதமே வெளிச்சம், வேர்ட் இஸ் த லைட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எவரெடி என்ற டார்ச் கம்பெனி விளம்பரத்தில் ஒரு இருட்டறையில் டார்ச் லைட்டை ஆன் செய்யும் போது அங்கே ஒரு நாகப்பாம்பு காணப்பட்டது. ஒருவேளை அந்த லைட் இல்லை என்றால் அந்த பாம்பு கடித்திருக்கும். இப்படித்தான் நம்முடைய வாழ்வில் சத்துரு வைக்கும் கண்ணிகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஆனால் அனுதினமும் நாம் வேதத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாயிருப்பதால் நாம் எளிதாக சத்ருவின் கண்ணிகளை மேற்கொண்டு விடலாம். சர் வால்டர் ஸ்காட் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் நோய்வாய்ப்பட்டு மரணிக்கும் தருவாயில் தன்னுடைய மகனிடம் சொன்னாராம்: மகனே, அந்த அலமாரியில் இருக்கும் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வா என்று. மகன் கேட்டானாம்: அப்பா, அந்த அலமாரியில் அநேக புத்தகம் இருக்கிறதே, எந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வரும்படி சொல்லுகிறீர்கள் என்று. தகப்பன் சொன்னாராம்: மகனை, புத்தகம் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியான ஒரே புத்தகம் அது வேதாகமம் தான் என்று. வேதாகமத்தில் யோவான் 14:1-2 வசனத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாராம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப் போகிறேன் என்று. வாசித்த இந்த வசனம் அவரை தேற்றியது. அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ரீகன் சொன்னார்: உலகத்தில் நம்மை எதிர்நோக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு பரிசுத்த வேதாகமத்தின் 2 அட்டைகளுக்கும் நடுவே உண்டு. அது அருமையாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது என்பதாக. அது மாத்திரமல்ல, ஒருமுறை இன்னொரு அமெரிக்க ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டன் சொன்னார்: பரிசுத்த வேதாகமும் தேவனும் இல்லாமல் தேசத்தை சரியான முறையில் ஆட்சி செய்ய இயலாது என்பதாக. வேதத்தை நேசியுங்கள், தினந்தோறும் வாசியுங்கள், அது உங்கள் கால்களுக்கு தீபமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு உம்முடைய வேதத்தை கால்களுக்கு தீபமாகவும் பாதைக்கு வெளிச்சமாகவும் தந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்க தங்களை அர்ப்பணிக்கிற இந்த நேரத்தில் நீர் உம்முடைய வசனத்தின்படி இவர்கள் அத்தனை பேரையும் நன்றாய் நடத்தப் போகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறதே, அத்தனை பேரையும் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.